சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சிப்காட் பகுதியில் சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்திற்கு வாக்கு சேகரித்த முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்திடம் ஒரு மூதாட்டி பல்வேறு கோரிக்கை கூறிக்கொண்டே இருந்தார். அவரும் என்னம்மா செய்யணும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். ரோடு இல்லை, தண்ணி இல்லை, பட்டா இல்லை என சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி சென்று விட்டார் ப. சிதம்பரம். ஓட்டு போடணும்னு சொன்னாதான் எங்களுக்கு ஒரு 40 வீட்டுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. கிழக்கு ஒரு 5 கிலோமீட்டரு. அந்த வீட்டுல இப்போ ஒரு 11 வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு அதுக்கு பச்சை தண்ணி கூட இல்லை. நாங்கள் அந்த வீடு 15 இருக்கு, மதுரை இருக்கு, உருவாடி கிடக்கு. அதுக்கு கூட இடம் இல்லை. அதான் அந்த குறையை தான் கேட்குறோம். எங்க தெருவுக்குன்னு எந்த வசதியும் இல்லை. எங்க எந்த வசதியும் கிடையாது. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்ல போயிட்டு வந்துட்டோம். மூதாட்டி ஓட்டு கேட்க மட்டும் தேர்தல் நேரத்தில் சரியாக வந்து விடுறீங்க. இப்போதானே எங்களுடைய பிரச்சனைகளை கூற முடியும். அப்புறம் எப்போ கூற முடியும்? ரோடு இல்லை, தண்ணி இல்லை, பல்வேறு பிரச்சனைகள் இங்கு இருக்கு. யார்கிட்ட போய் தான் நாங்கள் முறையிடுவது என மூதாட்டி பேசிக்கொண்டிருக்கும் போதே காங்கிரஸ் கட்சியினர் பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர் தீர்த்து வைப்பாரு, இங்கே வந்து ஏமா சொல்ற என மூதாட்டியிடம் கோபமாக பேசினார். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பாட்டி பாட்டி என்ன என்ன சொல்லுங்க என்ன இல்ல இருங்க. தண்ணி வசதி அவங்க பண்ண முடியாது. நீங்க பெட்டிஷன் வாங்கி கொடுங்க. நீ பேசு. இருங்க பேசுங்க. நீ பேசுங்க இங்க பேசு. ஓட்டு போடுற நேரத்துக்கு எல்லாத்துக்கும் எந்த கட்சியில வந்தாலும் நாங்க ஓட்டு தான் போடுறோம். இருங்க பேசட்டும். ஒரே சொல்ல விடுமா? சொல்லட்டும். எங்களுக்கு வந்து எந்த வசதியும் இல்லையா சார்? இப்பதான் உங்க எம்எல்ஏ தான் படிச்சு விட்டீங்களா? சரி செய்ய சொல்லுவாங்க. உங்க பிரச்சனை நீங்க தானே சார்? பஞ்சாயத்துல அவர் இருக்காரு. ஒரு பஞ்சாயத்துல எந்த முதலமைச்சர் இருந்தாலும் பஞ்சாயத்து தவிர பண்ணவே முடியாது. எந்த ஏரியா? அந்த ஏரியா கொஞ்சம் பொறுங்க. ரோடு தண்டி போ. இது ரோடு சுத்தாது. நாங்க எங்க ரோடு தண்டி போய் நீங்க என்னண்ணே உங்களுக்கு என்னண்ணே? அவங்க மக்களோட குறையத்தானே கேட்கறதுக்கு தான் நாங்க இருக்கேன். அவங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. என்ன சொல்லுங்க.